வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பணம் கதை. இங்க சிக்கலான பொருளாதாரம், கெரியர் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் ரொம்ப சிம்பிளா பேசி உங்க எதிர்காலத்தை நீங்களே பிரகாசமா உருவாக்கிக்க நாங்க உதவுவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இருக்கு பாருங்க. அது நீங்க வேலை தேடுற முறைய மொத்தமா மாத்த போகுது. சோ ரெடியா இருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது, நீங்க உண்மையிலேயே யாரு? உங்க திறமைகள், உங்க கனவுகளோட ஒரு மனுஷனா உங்கள பார்க்கறாங்களா? இல்ல ஆயிரக்கணக்கான டேட்டால ஒண்ணா, ஒரு கம்ப்யூட்டர் ஃபில்டர் பண்ண வேண்டிய வெறும் ஒரு நம்பரா உங்கள பார்க்கறாங்களா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னு உங்களுக்கு இப்ப புரியும். ஒரு நிதர்சனத்தை முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஒரே ஒரு வேலைக்கு ஆவரேஜா 1000 பேர் அப்ளை பண்றாங்க. நினைச்சு பாருங்க, 1000 பயோடேட்டாக்கள். இவ்ளோ பெரிய கூட்டத்துல இருந்து நீங்க எப்படி தனியா தெரிய போறீங்க? இப்போதான் கதையில அசல் வில்லனே வர்றான். இந்த 1000 பயோடேட்டாவையும் எந்த மனுஷனும் உட்காந்து படிக்கிறதில்ல. முதல்ல அதை ஸ்கேன் பண்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு ஏஐ ஃபில்டர் தான். உங்களுக்கும் உங்க கனவு வேலைக்கும் நடுவுல நிக்கிற பெரிய சுவரே இந்த ஏஐ தான். அந்த ஏஐயோட வேலை என்ன தெரியுமா? நிராகரிக்கிறது. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த ஏஐ 999 பயோடேட்டாக்களை ரிஜெக்ட் பண்ணிடுது. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 999. ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் உங்க பேரை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க போட்டியிலிருந்து வெளியே. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு கொடூரமான உண்மை. இந்த வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. 2026ல உங்க பயோடேட்டாவை ஒரு ஏஐயால எழுத முடிஞ்சதுன்னா, இன்னொரு ஏஐயால அதை ரொம்ப ரொம்ப சுலபமா கண்டுக்காம விட்டுடவும் முடியும். அதாவது நாம இத்தனை வருஷமா நம்பிட்டு இருந்த இந்த பயோடேட்டா சிஸ்டம் இப்போ உடைஞ்சு போச்சு. இனி அது வேலைக்கு ஆகாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சரி, இப்போ நம்ம முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு விண்ணப்பதாரர் பாதை, இன்னொன்னு உருவாக்குபவர் பாதை. இத நாம அஜய் மற்றும் ஆகாஷ்னு 2 பேரோட கதை மூலமா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. இடது பக்கம் இருக்கிறவரு அஜய். பெரிய எம்பிஏ டிகிரி வச்சிருக்காரு, 5 பக்கத்துக்கு பயோடேட்டா ரெடி பண்ணிருக்காரு, ஒரு நாளைக்கு 50 வேலைக்கு அப்ளை பண்றாரு. ஆனா உண்மையில அவர் என்ன பண்றார்? இந்த சிஸ்டம் கிட்ட போய் வேலைக்காக கெஞ்சுறார். ப்ளீஸ், யாராவது எனக்கு வேலை செய்ய பர்மிஷன் கொடுங்கன்னு காத்துட்டு இருக்கார். இப்போ வலது பக்கம் பாருங்க. இவர்தான் ஆகாஷ். இவர்கிட்ட பயோடேட்டாவே கிடையாது. ஆனா இவர்கிட்ட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இருக்கு. அதாவது, நான் இதை செஞ்சிருக்கேன், இதோ பாருங்க ஆதாரம்னு செஞ்சு காட்டுறார். அவர் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பொது வழியில ஷேர் பண்றார். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? அஜய் வாய்ப்புகளை தேடி ஓடும்போது வாய்ப்புகள் ஆகாஷை தேடி வருது. ஏன்னா ஒரு முக்கியமான ரகசியத்தை நாம புரிஞ்சுக்கணும். கம்பெனிகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பயோடேட்டாக்களை தேட மாட்டாங்க. அவங்க கூகுள்ல என்ன தேடுவாங்க? இந்த பிரச்சனையை இதுக்கு முன்னாடி யார் சூப்பரா தீர்த்து வச்சிருக்கான்னு தான் தேடுவாங்க. அப்போ உங்க கண்ணுல படுறது ஆகாஷோட கிட்ஹப் ப்ராஜெக்ட், அவரோட பிளாக்ல இருக்கிற கேஸ் ஸ்டடி, இல்லனா ட்விட்டர்ல அவர் ஷேர் பண்ண ஒரு சின்ன தீர்வு. ஆகாஷ் தனக்கு தானே ஒரு நடமாடும் விளம்பரமா மாறிடுறார். இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதா? வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுங்கிறது ஒரு பலவீனமான மூவ். ஆனா வாய்ப்புகளை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கு அதுதான் ஒரு ஹை பவர் மூவ். நாம பல வருஷம் கஷ்டப்பட்டு வாங்கின டிகிரி, அழகா டிசைன் பண்ண பயோடேட்டா, இதெல்லாம் இனி ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருந்தா, எங்க இந்த முயற்சிக்கு ஒரு லைக் தட்டுங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய உண்மைகளை தைரியமா பேச எங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். அப்போ பயோடேட்டாவுக்கு பதிலா வேற என்னதான் வழி? அதுக்கு பதிலா வரப்போறது தான் உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வாய்ந்த ரெஸ்யூமே. அதோட பேரு தான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க என்னவெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கீங்களோ அதோட அசைக்க முடியாத ஆதாரம். அது நீங்க எழுதின ஒரு கோடா இருக்கலாம், டிசைன் பண்ண ஒரு லோகோவா இருக்கலாம், இல்ல நீங்க எழுதின ஒரு கட்டுரையா கூட இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த ஒரு வரிய நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பயோடேட்டாங்கிறது வெறும் வாக்குறுதி. நான் இதை செய்வேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க செஞ்சு முடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் உண்மையான ஆதாரம். நான் இதை செஞ்சிருக்கேன், இதோ பாருங்கன்னு காட்டுறீங்க. இந்த சத்தமான உலகத்துல வாக்குறுதிகளை விட ஆதாரத்துக்கு தான் மதிப்பு அதிகம். உங்களோட கிட்ஹப், உங்க பிளாக், நீங்க உருவாக்குற கேஸ் ஸ்டடீஸ், இது எல்லாமே உங்க திறமைகளோட புதிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. நீங்க எவ்வளவு மதிப்பு வாய்ந்தவர்னு இதுதான் உலகத்துக்கு காட்டும். இனிமே நீங்க ஒரு விண்ணப்பதாரரா இருக்க வேண்டாம், ஒரு உருவாக்குபவரா, அதாவது ஒரு ஆர்கிடெக்டா மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உடனே பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் இந்த மாதிரி உங்க கெரியரையே மாத்தக்கூடிய விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. சரி, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை எப்படி உருவாக்குறது? அதுக்கு ரொம்ப சிம்பிளான 3 விதிகள் தான் இருக்கு. வாங்க அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் விதி, பில்ட் இன் பப்ளிக், அதாவது பொதுவெளியில் உருவாக்குங்க. நீங்க ஒரு விஷயம் கத்துக்கும்போது அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஒரு சவாலை சந்திக்கும்போது அதை எப்படி தீர்க்கறீங்கன்னு சொல்லுங்க. உங்க பயணம் மத்தவங்களுக்கு ஒரு பாடமா மாறும். 2வது, தி சொல்யூஷன் ஆர்கைவ், தீர்வுகளின் தொகுப்பை உருவாக்குங்க. நீங்க தீர்த்து வச்ச பிரச்சனைகளை ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணுங்க. பிரச்சனைக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, என் தீர்வுக்கு அப்புறம் இப்படி மாறி இருக்குன்னு காட்டுங்க. இதுதான் உங்க திறமைக்கான நேரடி சாட்சி.
3வது விதி, பிகம் அ நெட்வொர்க் நோட். ஒரு நெட்வொர்க் முனையாகுங்கள். பொதுவெளியில மத்தவங்களுக்கு உதவுங்க. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க பிரச்சனைகளை தீர்க்க சின்ன சின்ன வழிகளை காட்டுங்க. இப்படி செய்யும்போது நீங்க வாய்ப்புகளை ஈர்க்கிற ஒரு பவர்ஃபுல் காந்தமா மாறிடுவீங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க உள்வாங்கிக்கிட்ட இந்த நிமிஷம் உங்க கெரியர்ல ஒரு புத்தம் புதிய அத்தியாயம் தொடங்குது. நேத்து வரைக்கும் நீங்க இந்த சிஸ்டத்தோட ஒரு பயனரா, அதாவது ஒரு யூசரா இருந்தீங்க. வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னையிலிருந்து நீங்க ஒரு உருவாக்குபவர், ஒரு ஆர்கிடெக்ட். உங்க விதிய நீங்களே வடிவமைக்க போறீங்க. இந்த மனநிலை மாற்றம் தான் உங்க வெற்றிக்கான முதல் படி. அப்போ உங்க முதல் படி என்னவா இருக்கும்? நீங்க முதல்ல எதை உருவாக்க போறீங்க? கீழே கமெண்ட்ஸ்ல உங்களுக்காக ஒரு ப்ரூஃப் சேலஞ்ச் வச்சிருக்கேன். நீங்க உருவாக்குன அல்லது நீங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது நீங்க எழுதின ஒரு பிளாக் போஸ்டா இருக்கலாம், ஒரு சின்ன டிசைனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்க பயோடேட்டாவை அனுப்பாதீங்க, உங்க வேலையின் ஆதாரத்தை அனுப்புங்க. பார்க்கலாம் யார் யாரு என்னவெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு. உங்க பதிலுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன்.